அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன். இந்த வீடியோ நம்ம லைவ்ல கண்டக்ட் பண்ண வேண்டிய வீடியோ. பட் சம் டெக்னிக்கல் இஷ்யூ, ஆல்ரெடி நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு சேனல் வச்சிருக்கோம். அந்த சேனல் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த சேனல் கனெக்ட் ஆகல. ஸோ என்ன ரீசன்றது தெரியல. ஸோ ரெக்டிஃபை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு லைவ் வந்துடும். இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம்னா டைம் ஆயிடும்ன்றதுக்காக நான் அதை ரெக்கார்டடா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ லைவ்ல நம்ம என்ன எடுக்கணும்னு நினைச்சோமோ, என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோமோ அதை ரெக்கார்டடா இந்த வீடியோல நான் பண்ண போறோம். ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டாப்பர்ஸ் சீக்ரெட். நீங்க ஸ்கூல்ல உங்களுடைய ஸ்கூல் மேக்ஸ்ல சென்டம் வாங்குறதுக்கு எஃபிஷியண்டா இருந்துட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இந்த சென்டம் வாங்கிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிருச்சுன்னா, நீங்க ஸ்கூலை தாண்டி ஒரு எக்ஸாம்ல, ஒலிம்பியாடோ ஏதோ ஒரு எக்ஸாம்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க அந்த எக்ஸாமை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஸ்கூல் மேக்ஸை தவற விட்டீங்க அப்படின்னா ஸ்கூல்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. விச் மீன்ஸ் ஸ்கூல்ல வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் மீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வீக் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. நீ அங்க போகாத அப்படின்னு பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து சொல்லுவாங்க, ஸ்டாஃப் சைட்ல இருந்து சொல்லுவாங்க. அது அவங்க ஸ்கூல் மேக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு வேற எங்க போனாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த ஸ்கூல் மேக்ஸை எப்படி ஸ்ட்ராங் பண்றது, அந்த ஸ்கூல் மேக்ஸை 100 அவுட் ஆஃப் 100 எப்படி வாங்குறது? நீங்க ஒலிம்பியாட் சிலபஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்கூல் மேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு 20% அப்படின்னா நீங்க ஒலிம்பியாடு படிக்கிறது 100%. அப்ப இந்த 20% எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த 100% பீஸ்ஃபுல்லா நீங்க படிக்கலாம். அதை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்னதான் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 4 விஷயம் மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஒய் அண்டர்ஸ்டாண்டிங் பீட்ஸ் மெமரைசேஷன் எவ்ரி டைம். ஸோ எவ்ரி டைம் நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் ஒரு ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணுங்க, இன்னொருத்தர் ஒரு அதே ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. யாரு அக்யூரேட்டா ஆன்சர் பண்றாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க தான் அந்த ஃபார்முலாவை அக்யூரேட்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ வித்தவுட் எனி மிஸ்டேக், வித்தவுட் எனி டேக்கிங் டைம். ஸோ டைம் இல்லாம நீங்க டைரக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது 1 by 1 எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ஒன், the real reasons behind maths. So maths அப்படின்னா நிறைய பேருக்கு பயம். ஓகே, மேத்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு பயம். நிறைய ஆக்டர்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு மேத்ஸ் வராததுனால இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். எனக்கு மேத்ஸ் வராது, எனக்கு மேத்ஸ் வராது, மேத்ஸ் வராது. ஸோ இது ஒரு மித். மேத்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் வேர்ல்டுலே கிடையாது. ஐம் ஷூர். ஸோ மேத்ஸ் மாதிரி வெரி 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 ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் எங்கேயுமே கிடையாது. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் உங்களுக்கு வராது, பயமே இருக்காது மேத்ஸ். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு மேத்ஸ்ல பயம் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா மேத்ஸ் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேர்ட் ஒன், ஷேப் யுவர் ஃபியூச்சர் பியாண்ட் ஸ்கூல் வித் ஒலிம்பியா. ஸோ இப்போ ஸ்கூல்ல நார்மலா ஒரு ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம், either கவர்மெண்ட் ஸ்கூல் whatever it is. ஒரு ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம், ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறோம், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் போறோம், இல்லை பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ண போறோம், ஜாப்ல போய் பார்ப்போம். இது நீங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ், நீங்க மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருந்தா ஓகே, எல்லா சப்ஜெக்டும் நீங்க பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருந்தா பிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்டா இருந்தா கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பயாலஜில இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க பயாலஜி படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ நீங்க அதை படிக்கலாம். அதை பத்தி இங்க பிரச்சனையே இல்லை. ஸோ இங்க நீங்க ஸ்கூல்ல மேத்ஸை எவ்வளவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எவ்வளவு ஈஸி அப்படின்னு. இதை நீங்க ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது எந்த ஒரு விஷயமே. ஸோ இப்படி படிக்கும் போது உங்களுடைய கேரியர் எங்கேயோ போய்விடும். லைக் ஐஐடி, ஐஎம்எஸ்சி, சிஎம்ஐ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல, ஒரு காலேஜ்ல, ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு இடத்துல போய் நீங்க படிப்பீங்க. ஓகே, உங்களுடைய பீக் வேற எங்கேயோ இருக்கும், லைக் சுந்தர் பிச்சை, லைக் தட். அப்ப இங்க நீங்க எஃபோர்ட் போட இந்த எஃபோர்ட் அப்படின்றது இங்க கம்மியா தான் போடுவீங்க. டிகிரி முடிச்சுட்டு மொத்தமா எஃபோர்ட் போடுறதுக்கு இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எஃபோர்ட் போடுங்க, ஈஸியா நீங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 கிலோ தூக்குங்க, அடுத்து 2 கிலோ, அடுத்து 3 கிலோ. ஸோ இப்படி பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு.
ரீச் பண்றது அந்த அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப நீங்க ஸ்கூலை தாண்டி ஒலிம்பியாட் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அதோட பாத்வே என்ன, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிளியரா? ரைட், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒய் அண்டர்ஸ்டாண்டிங் பீட்ஸ் மெமரைசேஷன் எப்படின்னு. ஸோ சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஒரு சின்ன ரிடில்ஸ், ஓகே, சின்ன ரிடில்ஸ். இதை நான் சொல்லிட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப ஒரு ரூம் இருக்கு. இந்த ரூம்ல 2 கதவு இருக்கு, 2 கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த ரூம்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க. கொஸ்டின் என்ன? இந்த ரூம்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இந்த ரூம்ல 2 கதவு இருக்கு, 2 கம்ப்யூட்டர் இருக்கு. இதுல ஒரு கம்ப்யூட்டர் உண்மையை சொல்லும், ஏதோ ஒரு கம்ப்யூட்டர், ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் உண்மையை சொல்லும், அதாவது உண்மையான ட்ரூத், ஓகே, உண்மையை சொல்லும். நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு உண்மையான ஆன்சரை சொல்லும். இன்னொரு கம்ப்யூட்டர் பொய் சொல்லும், அதாவது லைக், பொய் சொல்லும். ஆனா எந்த கம்ப்யூட்டர் உண்மை சொல்லும், எந்த கம்ப்யூட்டர் பொய் சொல்லுன்றது தெரியாது. இங்க என்ன கேஸ் அப்படின்னா, நீங்க இந்த ரூம்குள்ள 30 நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம் நீங்க இந்த ரூம்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க இறந்துட்டீங்க. அப்ப இந்த ரூமை விட்டு தப்பிக்கணும். ஓகே, அப்ப அந்த டோரை திறந்து நான் தப்பிச்சிடலாமா சார்? அங்கேயே ஒரு ப்ராப்ளம். இந்த 2 டோர்ல ஏதோ ஒரு டோர்ல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் பாஸ் ஆகும், யூவி ரேஸ் பாஸ் ஆகும். அந்த டோர் வழியா நீங்க போனீங்க அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு டோர், இந்த 2ல ஏதோ ஒரு டோர்ல யூவி ரேஸ் பாஸ் ஆகுது, ஒரு டோர்ல யூவி ரேஸ் பாஸ் ஆகல. அப்ப யூவி ரே பாஸ் ஆகாத டோர் எது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? இங்கதான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வைட்டல் ரூலா இருக்கு. ஓகே, இப்ப உங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்க 2 கொஸ்டின் கேட்கலாம். 2 கொஸ்டின் நீங்க கேட்கலாம். இந்த கம்ப்யூட்டர் இருக்கு, அதாவது இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கொஸ்டின், இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நீங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு அந்த ரூம்ல இருந்து தப்பிப்பீங்க, இதுதான் கொஸ்டின். இதுதான் ஒரு ரெண்டு. இப்ப இங்க நீங்க மனப்பாடம் பண்ண ஃபார்முலாவோ, மனப்பாடம் பண்ண தியரமோ, லெம்மாவோ, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ இங்க நமக்கு யூஸ் ஆக போறது இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் உங்க லைஃப்ல எல்லா இடத்துலையும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப இங்க எப்படி கொஸ்டின் கேட்டீங்க இருந்து தப்பிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க 2 கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேளுங்க அப்படின்னா, உங்களுக்கு நோனா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஒரு கொஸ்டினை அந்த கம்ப்யூட்டர்ல கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்ப்யூட்டர், ஓகே, இந்த கம்ப்யூட்டர் நான் ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்ன கொஸ்டின் கேட்கிறேன்? பிளட் வந்து என்ன கலர்ல இருக்கும்? which color is blood? blood என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். சப்போஸ் இந்த கம்ப்யூட்டர் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டா, இந்த கம்ப்யூட்டர் ட்ரூத் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர். கரெக்டா? இந்த கம்ப்யூட்டர் ட்ரூத், உண்மை சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர். அப்ப இந்த கம்ப்யூட்டர் கண்டிப்பா பொய் தானே சொல்ல போகுது, லைன் தானே சொல்ல போகுது, பொய் தான் சொல்ல போகுது. இந்த கம்ப்யூட்டர் நீங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம்? நான் எந்த டோர் வழியா போனா இறந்துருவேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அது எப்படி என்ன ஆன்சர் பண்ண போகுது? பொய்யா தான் ஆன்சர் பண்ண போகுது. இந்த டோர் வழியா போனா நீ இறந்துருவேன் அப்படின்னா, இந்த டோர் வழியா போனா நீங்க சாக மாட்டீங்க. ஏன்னா அது சொன்ன ஆன்சர் தப்பு. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் உண்மை சொல்ற கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர் பொய் சொல்ற கம்ப்யூட்டர். அப்போ ஒரு கொஸ்டின் எப்பயுமே நோன் ஒன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது கொண்டு போய் அன்னோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஓகே, சோ from known to unknown. ஓகே, யூசிங் known to know unknown அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்ஸ்ல வந்து ஒரு இது இருக்கு, யூசிங் known one to find unknown. தெரிஞ்சதை வச்சு தெரியாததை கண்டுபிடிங்க. ஓகே, சோ அப்ப கிவன் எடுத்துறதும், கிவன் எடுத்துறது அதை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம் இல்லையா? அப்ப கிவன் அப்படிங்கிறது நோன் ஒன், நமக்கு தெரிஞ்சதை வச்சு நமக்கு தெரியாத ஆன்சரை ஃபைண்ட் பண்றோம். சோ யூசிங் அன்னோன், யூசிங் நோன் ஒன் டு ஃபைண்ட் அன்னோன். ஓகே, இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது.
கிளியரா? இப்ப கான்செப்ட் புரியுதுல எப்படி பண்றோம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கேளுங்க, அந்த கொஸ்டினுக்கு இந்த கம்ப்யூட்டர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு உண்மை சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர். இல்ல தப்பா ஆன்சர் பண்ணுது அப்படின்னா இது பொய் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர். இது பொய் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர் உண்மை சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர். அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல எந்த டோர் வழியா போனா நான் வெளியே போயிடலாம், தப்பிச்சிடலாம், கரெக்டா ஆன்சர் சொல்லும் போது இந்த டோர் வழியா வெளியே போயிடும். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்றோம்னு தெரியுதா? ஓகே, இது ரிடில்ஸ். ஓகே சார், இது மேக்ஸ்ல எப்படி அப்ளை பண்றது? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது மேக்ஸ்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, மேக்ஸ்ல இதை நம்ம எப்படி கொண்டு வருது? ஸோ இது இன் டீடைல்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இன் டீடைல்டா ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஆல் சில்வர் டீ கப் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவ், இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஒன்ஸ் நீங்க போய் பாருங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், சிம்பிளா ஒரு விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஃபார்முலா என்ன? a plus b whole square ஃபார்முலா. என்னது? a square plus 2ab plus b square. இது எல்லாருக்குமே தெரியும். யார்கிட்ட போய் கேட்டாலும் a square a plus b whole square is equal to a square plus b square, a square plus 2ab plus b square. So இது a plus b whole cube, a plus b whole cube அப்படின்னா a cube plus 3a square b plus 3ab square plus b. இதுவும் தெரியும். ஓகே, இது ரெண்டுமே நமக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. a plus b whole square, a plus b whole cube. எந்த இஷ்யூவும் இல்லை. சப்போஸ் a plus b whole power 5 கேட்டால், or a plus b whole power 7, இது a plus b whole power 7 கேட்டால், இங்க ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்றது? இங்க ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் a plus 3, a plus b whole power 4 கேக்குறாங்க. எப்படி ஆன்சர் ஃபைண்ட் பண்றது? வெரி ஈஸி. a power 4 plus 4a cube b square plus 6a square b cube plus 4a b power 4 plus b power 4. So this is the answer. So a power 4 a cube b, a cube b square, a cube b cube, a b cube b power. This is the answer. Clear? A power 4 plus 4 a cube b plus 6 a square b square. Yes, correct. So this is a plus b whole power 4 oda formula. So இது வந்து ஐடென்டிட்டிஸ் ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த ஐடென்டிட்டிஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க உங்களுக்கு இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை டீடைல்டா இது வந்து நீங்க ஒரு கிராஃப் போட்டு இது ஏ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு, பவர் 4 எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் நாட் வேலிட் ஒன். ஸோ இதை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்றோம், இதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்றோம்ன்றது லைக் இது ஒரு ஷார்ட் கட் மாதிரி கூட நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா பைனாமியல் தியரமும் இதுவும் யூஸ் பண்றோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்றேன். a plus b whole power n அப்படின்றதா இன் ஜெனரலா a plus b whole power n இருந்தா பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் NC0. NCR ஃபார்முலா நமக்கு தெரியும். NCR ஃபார்முலா வந்து n factorial by r factorial into n minus r factorial. ஸோ இது நான் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும் போது இது ஏன் நமக்கு காம்பினேஷன் இப்படி வருது, பெர்முடேஷன் ஏன் இப்படி வருது அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் நான் உங்களுக்கு சொல்லுவேன் வித் எக்ஸாம்பிளோட. இங்க நமக்கு அது நெசசரி இல்லை. இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி கொண்டு வந்தோன்றது நமக்கு தெரியும். ஓகே, இது வந்து ஜாமெட்ரிக்கலா ப்ரூஃப் இருக்கு, பட் ஜாமெட்ரிக்கல் ப்ரூஃப் நமக்கு தேவையில்லை. ஜாமெட்ரிக்கல் ப்ரூஃப் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். பட் ஜாமெட்ரிக்கல் ப்ரூஃப் கடைசி வரைக்கும் நமக்கு தேவைப்படுமா? தேவைப்படாது. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஜாமெட்ரிக்கல் ப்ரூஃப் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இன் ஜெனரலா கேட்டா, இந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ ரிடில்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் a plus b whole square, a plus b whole cube மட்டும்தான் என்னால ஆன்சர் பண்ண முடியும். பவர்ல 5 10 12 கேட்டா என்னால ஆன்சர் பண்ண முடியாதுன்னு இருக்கக்கூடாது.
அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும்? ஓகே, அப்ப nc0 a power n b power 0 plus nc1 a power n minus 1 b power 1 nc2 a power n minus 2 b power 2 plus etc. to ncn a power 0 b power n. இதுதான் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். அது பைனாமியல் தியரம் நடக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு கிளாஸ் அப்படின்னு போகும்போது இது டீட்டெயிலா சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க டீடைலிங் தேவையில்லை. இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, அதனால இது எப்படி வந்துச்சு கம்ப்ளீட் டீடைல் இருக்கு. காம்பினேஷன், பெர்முடேஷன், இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3c2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர், ஆர் அப்படின்னா சான்சஸ். அப்ப 3 ஃபேக்டோரியல் by 2 factorial into 3 minus 2 the whole factorial is equal to 3 factorial by 2 factorial into 1 factorial, which is equal to, therefore number of chances 3. So 3 அப்படின்னா காம்பினேஷன், எத்தனை காம்பினேஷன். ஸோ இங்க 3c2 னா என்ன மீனிங்? 3c2 னா என்ன மீனிங்? வேற ஒன்றும் இல்லை, காம்பினேஷன். இந்த ஃபார்முலா இதெல்லாம் வந்து பெருசு. ஸோ அந்த ஃபார்முலாலாம் பெருசு. ஓகே, ஜீனியஸ் நீங்க, ரொம்ப சிம்பிள். இந்த காம்பினேஷன் 3c2 னா என்ன மீனிங்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஓகே, 3 பேர் இருக்காங்க. யார் யாருன்னா ஏ, பி, சி. ஒரு டென்னிஸ் மேட்ச் நடக்குது. அந்த டென்னிஸ் மேட்ச்க்கு நீங்க 2 பேரை செலக்ட் பண்ணணும். யார் 2 பேரை செலக்ட் பண்ணுவீங்க? சான்சஸ் என்ன? ஃபர்ஸ்ட் டீம் 1 ஏ அண்ட் பி செலக்ட் பண்ணலாமா? சி விட்டுட்டு ஏ பி நீங்க செலக்ட் பண்ணலாம். டீம் 2 நீங்க பி விட்டுட்டு ஏவும் சியும் செலக்ட் பண்ணலாம். டீம் 3 ஏ விட்டுட்டு பி சி செலக்ட் பண்ணலாம். மொத்தம் 3 சான்ஸ் தான். இந்த 3 காம்பினேஷன்ல தான் நீங்க டீம் செலக்ட் பண்ண முடியும், வேற பாசிபிலிட்டி கிடையாதுங்க. இதுதான் காம்பினேஷன், இதுதான் NCR. 3c2 ஃபைனல் ஆன்சர் என்ன? 3. there are 3 chances. புரியுது? இதுதான் காம்பினேஷன். இவ்வளவுதான் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டம் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸி. புரியல, மக்கப் பண்றோம் அப்படின்னா அது கஷ்டம். மக்கப் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க 2 ஃபார்முலா, காம்பினேஷன், பெர்முடேஷன். ஸோ அப்போ காம்பினேஷன், பெர்முடேஷன் வரும்போது நீங்க மெமரைஸ் பண்ணும்போது மிஸ்டேக் வரும். ஏன்னா NCR ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் r ஹோல் ஃபேக்டோரியல். இதே NPR அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r தி ஹோல் ஃபேக்டோரியல். ஸோ நீங்க மனப்பாடம் பண்ணும்போது NCR ஃபார்முலாவா இல்லை NPR ஃபார்முலாவான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸி. ஸோ இங்க என்ன பண்றோம்? காம்பினேஷன் யூஸ் பண்றோம். ஸோ காம்பினேஷன் என்ன இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, வெறும் இதை மட்டும் வச்சுக்கீங்க ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணலாமா சார் அப்படின்னா இல்லை. ஸோ நீங்க ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணி 2 விஷயம் உங்களுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைனாமியல் தியரம். a plus b ஹோல் பவர் n இருக்கு இல்லையா? நான் nc0 nc1 இதெல்லாம் விட்டுறேன். மிச்சம் இருக்கிறது a பவர், இது a அப்படின்றது பவர் nல இருந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். a பவர் n, a பவர் n minus 1, a power n minus 2, etc. up to a power 2, a power 1, a power 0. Reduce ஆகிட்டே வருதா பவர்? பவர் n ல இருந்து n minus 1, n minus 2, etc. 2, 1, 0. இந்த b என்ன ஆகும்னா 0 ல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். n minus 2, b power n minus 1, b power n. அவ்வளவுதான், சிம்பிள். ரைட்டா? இது எல்லாமே பிளஸ். ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் வரும்போது அது வேற. நான் பைனாமியல் தியரம் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பான்ஷன் புரிஞ்சுச்சா? a plus b ஹோல் பவர் n அப்படின்னா அது எப்படி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்றோம்? அது a அப்படின்றது பவர் ரெடியூஸ் ஆகிட்டே வரும், b அப்படின்றது பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். விச் மீன் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேர்ம் டிக்ரீஸ் ஆகும், செகண்ட் இருக்கிற டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா மேக் பண்றதுக்கு. தென் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் என்ன சொல்லுது? பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் என்ன இருக்குன்னா 1, இந்த 1 இந்த பக்கம் இருக்குங்க, திரும்ப இங்க 1 இருக்கு, 1 + 1 2 1. ஸோ கேம் மாதிரி தான். ஸோ இது ஒரு 1 + 2 3, 2 + 1 3 1. ஸோ சென்டர்ல நீங்க போற நம்பர் இதை ஆட் பண்ணி போடணும்.
இந்த 1 இங்க இருக்கும். 1 plus 3 4, 3 plus 3 6, 3 plus 1 4 1. ரைட்டா? இப்போ பாஸ்கல் ட்ரையாங்கிள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் இங்க a plus b ஹோல் பவர் n உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவோம். Clear? So now a plus b whole power n is equal to a power n, b power 0, a power n minus 1, b power 1, a power n minus 2, b power 2, etc. up to a power 1, b power b power n minus 1, a power 0, b power 8. இது binomial expansion. Pascal triangle என்ன சொல்லுது? 1 1 1 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஏ எடுத்துக்கோங்க. This is A. This is A plus B. This is A plus B whole square. This is A plus B whole cube. This is A plus B whole power 4. This is easy to understand, easy to find the different kind of questions. A plus B whole cube பதிலா A plus B whole power 6 கொடுத்தாலும் நம்மளால ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். A plus B whole power 8 வந்தாலும் நம்மளால ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். அந்த டேர்மை நம்ம எப்படி கொண்டு வந்தோம்ன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கான டீடைல்டு ஜியாமெட்ரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே படிக்கணும் அப்படின்னா கிடையாது. பேசிக் திங்ஸ் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இப்ப ஏ அப்படின்னா ஏன்னா இப்ப ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? A plus b whole square formula is a square plus 2ab plus b square. So a plus b whole square என்னது இங்க இருக்கு. So 1 2 1. So எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இங்க பவர் 2 இருக்கு. Therefore பவர் இங்க a என்னாகும் ரெடியூஸ் ஆகிட்டே போகும், b என்னாகும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். Therefore a power 2, a power 1, a power 0. b என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும், b power 0, b power 1, b power 2. Therefore, anything power 0 is 1. Therefore, a square plus ab plus a power 0 1 b square. So the a square plus ab plus b square அப்படியே திருப்பி இங்க அப்ளை பண்ணுங்க. a square ab plus b square. So a square plus 2ab plus b square அதான ஃபார்முலா. அதே மாதிரி தான் a plus b whole cube, அதே மாதிரி தான் a plus b whole power 4. ஸோ இதுதான் ஒரு வேயை நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகே, பாஸ்கல் ட்ரையாங்கிளும் பைனாமியல் எக்ஸ்பான்ஷனும் சேர்ந்து நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார்முலாவை இப்படி கொண்டு வரலாம். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் உங்களுக்கு புரியுது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி டஃபஸ்ட் சிச்சுவேஷன் வரும்போது நீங்க அங்கேயும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு ஃபார்முலா எப்படி வருது, இன் ஜென்ரலா அந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். Clear? Right. Second one, the real reason behind max fear. So max பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்ன? max பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்ன? Okay. For example, நீங்க ஒரு எக்ஸாம் போறீங்க, குவார்டர்லி எக்ஸாமோ ஹாஃப்லி எக்ஸாமோ ஏதோ ஒரு எக்ஸாம் போறீங்க. ஓகே ஓகே, இப்போ ஆனுவல் எக்ஸாம் போறீங்க. இந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு இப்ப நான் என்ன பண்றேன், சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் கொடுப்பேன். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொடுக்கும்போது நீங்க ஆனுவல் எக்ஸாம் உங்களுக்கு 10 AM ஸ்டார்ட் ஆகுது. நீங்க 9:59 வரைக்கும் நம்ம படிச்ச கொஸ்டின் வருமா வராதா அப்படின்னு. கரெக்ட் தானே? நீங்க சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சு போறீங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருமா வராதான்றது 9:59 வரைக்கும், ஈவன் 10 AM வரைக்கும் நீங்க என்னவா தான் இருப்பீங்க, பயத்துல தான் இருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் உங்க கைக்கு வர்ற வரைக்கும். ஓகே, இப்ப கொஸ்டின் பேப்பர் உங்க கைக்கு வந்துருச்சு. இந்த 10 மணி வரைக்கும் இருந்த பயத்தை விட கொஸ்டின் பேப்பர் உங்க கைக்கு வந்த உடனே பயம் இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகே, உங்களுடைய ஃபியர் என்ன இன்க்ரீஸ் ஆகும். படிச்சது வந்திருக்காங்க 5 மார்க் பார்ப்போம், 2 மார்க் பார்ப்போம், 3 மார்க் பார்ப்போம். ரைட். அன்பார்ச்சுனேட்லி நீங்க படிச்ச இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரல. என்ன பண்ணுவீங்க? அங்க உட்கார்ந்து என்ன திட்டுவீங்க? இவன் தான் சொன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும்னு சொன்னா அந்த கொஸ்டின் எதுவுமே வரல அப்படின்னு திட்டி ஒன்னும் ஆக போறது இல்லை. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பாயிருச்சு, சாரி ஃபார் தட், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, அப்ப இந்த ஃபீலை போக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 10 AM வரைக்கும் நீங்க பயத்தோட இருக்கணும், பயத்திலேயே இருந்து நீங்க எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை, நெசசரி இல்லை. ஏன் நெசசரி இல்லை அப்படின்னு சொல்றேன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம போகலாம். நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா வேணா இருங்க, எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா வேணா இருங்க, ஈவன் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஸ்டூடெண்டா வேணா இருக்கு. இதை நான் 1th கிளாஸ்ல இருந்து எடுத்துருக்கேன் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணணும். இது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுட்டாங்க, இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? சார் நான் படிச்ச கொஸ்டின்ல இது இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸ். இப்போ அப்படி சொல்ல முடியாது, கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 30% ஆஃப் கொஸ்டின் கிரியேட்டிவா தான் இருக்கும். நீங்க அப்கமிங்ல போற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிரியேட்டிவா தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுட்டாங்க, கொஸ்டின்ல வந்துருச்சு, இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவீங்க? ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ் சார், தெரியல சார், பயமா இருக்கு. இது கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டாங்கன்னு வச்சுக்கோம். சப்போஸ் இந்த கொஸ்டின் கம்பல்சரியில கேட்டாங்க, ஓகே, கம்பல்சரி அப்படின்னு ஒரு இது இருக்கு, கம்பல்சரி இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க? ரீட் பண்ணுங்க, அடுத்து அனலைஸ் பண்ணுங்க, அடுத்து சால்வ் பண்ணுங்க. எப்படி ரீட் பண்றது? கொஸ்டின் என்ன கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? if a cos theta minus b sin theta is equal to c. சோ இங்க cos theta sin theta வந்திருக்கு, அப்ப கண்டிப்பா இது trigonometry பேஸ் பண்ண கொஸ்டின் தான். trigonometry பேஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். show that a sin theta plus b cos theta is equal to plus or minus root of a square plus b square minus c square. show that இத வந்து ப்ரூவ் பண்ணணும், இதுதான் அப்படின்றத ஷோ பண்ணணும். show that தான், நோ ப்ராப்ளம். இது எப்படி கொண்டு வரது? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இது இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடுல இது இருக்கணும், கொண்டு வரலாம். ஆன்சர் எப்படி கொண்டு வரலாம்? ரீட் பண்ணிட்டீங்க, அடுத்து அனலைஸ் பண்ணுங்க. என்ன அனலைஸ் பண்ணணும்? அனலைஸ் எப்படி பண்ணணும்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர்ல நமக்கு என்ன வரணும்? ஃபைனல் ஆன்சர்ல a sin theta plus b cos theta is equal to something னு வரும். ஓகே, சோ இங்க ஆல்ரெடி a cos theta b sin theta இருக்கு. a க்கு பக்கத்துல cos theta இருக்கு, இங்க a க்கு பக்கத்துல sin theta இருக்கு. இங்க b க்கு பக்கத்துல sin theta இருக்கு, இங்க b க்கு பக்கத்துல cos theta இருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோ இஷ்யூ, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். சோ இங்க a எங்க இருக்கு? இங்க cos thetaக்கு முன்னாடி இருக்கு, இங்க sin thetaக்கு முன்னாடி இருக்கு. which means cos thetaவோட கோஎஃபிஷியன்ட் a, இங்க sin thetaவோட கோஎஃபிஷியன்ட் a. b எங்க இருக்கு? இங்க cos thetaவோட கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு, இங்க sin thetaவோட கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. இங்க c எங்க இருக்கு? இந்த a cos theta minus b sin theta is equal to c ன்னு இருக்கு. ஓகே, is equal to c. அப்ப அந்த c எதுல இருக்கு? ஸ்கொயர்ல இருக்கு. therefore இத நம்ம ஸ்கொயர் பண்ணா c ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிரும். இத ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? c ஸ்கொயர் கிடைச்சிரும். c ஸ்கொயர் கிடைச்சிருச்சு, அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் வேணும். a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? சோ क्वेश्चन ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் minus c ஸ்கொயர் under the root is equal to a sin theta plus b cos theta. இங்க c அப்படிங்கிறது இங்க எனக்கு c ஸ்கொயர், அப்ப இந்த ஸ்கொயர் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துரும், ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் எப்போ வரும்? a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் எப்போ வரும்? இங்க a அப்படின்றது இங்க sin theta கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு, இங்க cos theta கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. அப்ப சைனும் காசும் வச்சு என்ன பண்ணாங்க? கோஎஃபிஷியன்ட்டை தூக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க a இருக்கு இல்லையா? a cos theta a sin theta. சோ இங்க காசும் சைனும் இல்லைன்னா அதை மல்டிப்ளை பண்ணி a ஸ்கொயர் கொடுத்துடலாம். பட் அப்படி இல்லை, காசும் சைனும் இருக்கு. அப்ப என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். ஒரு ட்ரிக்னாமெட்ரியில ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் தெரிஞ்சிருக்கணும், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்
அதாவது ஃபெமிலியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. 90% ஆஃப் கொஸ்டின் ட்ரிக்னாமெட்ரிக் கொஸ்டின் வந்து இதுக்குள்ளேயே ஆன்சர் முடிஞ்சிடும். இந்த 3 இதுக்குள்ள இதெல்லாம் மாத்தி மாத்தி சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் பிளஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா நிறைய போட்டுப்பாங்க. ஸோ பேசிக்கா இதை மட்டும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, என்ன பண்ணலாம், என்ன பண்ணா நமக்கு ஆன்சர் வரும்? வெரி சிம்பிள். இங்க ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறேன். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா கொஸ்டின் எனக்கு சைன் காஸ் மட்டும் தான் இருக்கு, சைன் அண்ட் காஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப அதை நான் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஏன்னா sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்றது? இதை மனப்பாடம் பண்ணா வராது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணேன், அடுத்தது கொஸ்டினை அனலைஸ் பண்ணேன், இப்ப சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி சால்வ் பண்றது? இங்க என்ன இருக்கு? நமக்கு this one plus this one எப்படினாலும் நீங்க போடலாம், அது நம்மளுடைய இஷ்டம். ஓகே, அது நம்மளுடைய இஷ்டம், நம்ம எப்படினாலும் போடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் போடுறேன். a sin theta plus b cos theta the whole square. ஏன்னா ஸ்கொயர் பண்ணணும், தனித்தனியா தான் ஸ்கொயர் பண்ணும்போது தனித்தனியா ஸ்கொயர் பண்றேன். அடுத்து இது எழுது, இது எழுதும்போது பிளஸ் a cos theta minus b sin theta the whole square. ஓகே, கிளியரா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இது இருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இது அப்படியே இருக்கட்டும். தென் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா a sin theta plus b cos theta இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? a plus b whole square ஃபார்ம்ல, therefore a square plus a square sin square theta plus 2ab 2a into b sin theta into cos theta plus b square cos square theta. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா நமக்கு a square cos square theta minus 2ab, ஏன்னா a minus b whole square, a plus b whole square ஓட ஃபார்முலா a square plus 2ab plus b square. a minus b ஓட ஃபார்முலா a square minus 2ab plus b square. இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? யூசிங் பைனாமியல் தியரம் அண்ட் பாஸ்கல்ஸ் தியரம். So 2ab sin theta cos theta plus b square sin square. இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். ஏன்னா ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும். அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல ஆட் பண்ணா இந்த +2 -2 கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கிறது a square sin square theta, a square cos square theta. a square காமனா வெளிய எடுத்துடலாமா? a square காமனா வெளிய எடுத்துட்டோம்னா மிச்சம் இங்க இருக்கிறது sin square theta plus cos square theta. இது கேன்சல் ஆயிடுச்சு. திரும்ப பிளஸ் b square cos square theta, b square sin square theta. b square காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா cos square theta plus sin square theta. நமக்கு sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்ன? 1. sin square theta plus cos square theta ஓட வேல்யூ என்ன? 1. ஏன்னா இது பேசிக் ஐடென்டிட்டி, பேசிக்கான ஐடென்டிட்டி. therefore இந்த டோட்டல் டேர்ம் 1 ன்னு மாறிடும், இந்த டோட்டல் டேர்ம் 1 ன்னு மாறிடும். therefore a square into 1 a square, b square into 1 b square. therefore finally நமக்கு என்ன இருக்கும்? ஃபைனலா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன ஆன்சர் வந்தது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்போ நீங்க ஆல்ரெடி a cos theta minus b sin theta is equal to c. a cos theta minus b sin theta is equal to c.
ஸோ இதுக்கு பதிலாக நீங்க c சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. therefore a sin theta plus b cos theta the whole square plus c square is equal to a square plus b square. இந்த பக்கம் இருக்க c ஸ்கொயர் அந்த பக்கம் போனா மைனஸ் c ஸ்கொயர். therefore a sin theta plus b cos theta is equal to a square plus b square minus c square. So இதுக்கு அடுத்து taking square root on both side. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா so ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா a sin theta plus b cos theta is equal to square root of a square plus b square minus c square. ரூட்ல இருந்து எப்பவுமே வெளியே வரும்போது பிளஸ் ஆர் மைனஸ். therefore நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. क्वेश्चனை ரீட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, தென் சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. நமக்கு என்ன மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். a square b square வேணும். இங்க a அப்படின்றது சைனுக்கு கோஎஃபிஷியன்டா இருக்கு. இங்க a அப்படின்றது காசுக்கு கோஎஃபிஷியன்டா இருக்கு. therefore ஸ்கொயர் பண்ண ஆன்சர் வரும். நேத்தாவே a ஸ்கொயர் b ஸ்கொயர். அப்ப இது ரெண்டையும் தனியா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் sin ஸ்கொயர் தீட்டாவும் என்னவா மாறிடும்? 1ன்னு மாறிடும். therefore இங்க a காமனா நீங்க வெளியே எடுத்துங்க. ஸோ இவ்வளவுதான். ஐடியாலஜி புரிஞ்சிச்சு உங்களுக்கு. இதை நான் எதுவுமே மனப்பாடம் பண்ணல. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரிக்னாமெட்ரியில கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். தென் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண ஆன்சர் வந்துச்சு. ஓகே, கஷ்டம் இல்ல, ரொம்ப ஈஸி தானே. இதே மாதிரி எல்லா நீங்க சால்வ் பண்ண முடியும். கிளியரா? சோ இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே சார், இது எதுக்கு சார் நான் இப்படி படிச்சு என்ன ஆக போகுது? ஓகே, இப்ப 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். இப்ப அந்த கொஸ்டின் நான் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல இருந்து தான் எடுத்தேன். இப்ப 11th ஸ்டாண்டர்ட்ல ட்ரிகோனோமெட்ரியில டோட்டலா 72 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. டோட்டலா 114 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 114 ஒரு ப்ராப்ளத்துக்கு கீழே 4-5 ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அப்ராக்சிமேட்லி 116 அப்படின்றது வந்து 115 எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்லி இதோட அதிகமா தான் இருக்கும். 115 எடுத்துக்கலாம். புக் பேக் ஒன் வேர்ட் வந்து ஒரு 20 ஒன் வேர்ட்ஸ் இருக்கு. இன்டீரியர் ஒன் வேர்ட் ஒரு 50 ஒன் வேர்ட் ப்ரிப்பேர் பண்றான்னு வச்சுக்கோங்க. இன்டீரியர் ஒன் வேர்ட் நீங்க அந்த 50 ஒன் வேர்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ப டோட்டலா இங்க ஒரு 150, இங்க ஒரு 50, 200, 292, ஆல்மோஸ்ட் 300 கொஸ்டின்ஸ் இருக்கு ட்ரிகோனோமெட்ரியில மட்டும். 300 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆவரேஜா 300 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம் ஒரு டாபிக்ல. டோட்டலா 11th ஸ்டாண்டர்ட்ல 12 லெசன். ஒரு லெசனுக்கு 300 கொஸ்டின் அப்படின்னா டோட்டலா நீங்க படிக்க வேண்டியது 3600 கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கணும். அப்ப 3600 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு ஆன்சர் ஃபைண்ட் பண்றது ஈஸியா, அல்லது இந்த ட்ரிகோனோமெட்ரியில டோட்டலா ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரோடக்ஷன் விட்டுருங்க. செகண்ட் என்ன அப்படின்னா ரீகால் ஆஃப் பேசிக் ரிசல்ட்ஸ். ஸோ பேசிக் ரிசல்ட்ஸ்ல ஆங்கிள் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் தான் என்னன்ற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டிஃபரெண்ட் சிஸ்டம் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சப் கேட்டகரி. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கான்செப்ட். ஸோ அப்போ செகண்ட் டாபிக்கு கீழே 8 கான்செப்ட் இருக்கு. தேர்ட் டாபிக்கு கீழே ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப டோட்டலா 9 கான்செப்ட் இப்போ வரைக்கும். ஓகே, 9. ஸோ இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, 8, 9 + 8 17, 18, 19, 20, 23, 24, 25. ஸோ டோட்டலா 25 கான்செப்ட். 300 கொஸ்டின் படிக்கிறது ஈஸியா, அல்ல ஜஸ்ட் 25 கான்செப்ட படிக்கிறது ஈஸியா? நீங்க இந்த 300 கொஸ்டின் படிக்கிறதுக்கு இந்த 25 கான்செப்டோட ஃபார்முலாவை நீங்க மெமரைஸ் பண்ணணும். நான் சொல்றது புரியுதுல? நீங்க இந்த 300 கொஸ்டின் படிக்கிறதுக்கும் இங்க என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு அது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். இங்க ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லையா, பேசிக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். பட் ட்ரூலி ஸ்பீக்கிங் இது எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். டோன்ட் மெமரைஸ். மெமரைஸ் பண்ண வேண்டாம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இது எப்படி வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இது மறந்தாலுமே உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். எப்படி a+b² ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம்னா அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நான் டீச் பண்ணுவேன்.
அதனால இது எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம், மக்கப் பண்ண வேண்டாம். ஸோ மக்கப் பண்ணாம நீங்க ஆன்சர் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதனால 25 கான்செப்ட்ல இது ஒரு கான்செப்ட். பேசிக் ஐடென்டிட்டின்றது ஒரு கான்செப்ட். எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் ஆங்கிள்ஸ் இது ஒரு கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட். ஸோ இது ஒரு 3 கான்செப்ட். 25 கான்செப்ட் 3 கான்செப்ட் இப்பயே பார்த்துட்டோம். இன்னும் மிச்சம் 22 கான்செப்ட் தான் இருக்கு. ஈஸி தானே? இந்த 3 கான்செப்ட் இங்க இருக்கு. மிச்சம் 22 கான்செப்ட். ஸோ 300 கொஸ்டின் படிக்கிறது ஈஸியா, 25 கான்செப்ட் படிக்கிறது ஈஸியா. நீங்க இந்த 300 கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஃபார்முலாவா? பட் இது ஃபார்முலா இல்ல, இது கான்செப்ட். இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸி. அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றீங்களா சார்? அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு என்ன சார் செய்ய? ரொம்ப சொல்லுங்க. இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஒரு கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணும், அதை புரிஞ்சு படிச்சா உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓகே, இப்ப நீங்க வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு தெரியும் 10th இருந்து ட்ரிகோனோமெட்ரி இருக்கு. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இங்க தீட்டா இருக்கும். இந்த தீட்டாக்கு இது வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது தமிழ்ல எதிர்பக்கம். இது அட்ஜஸ்டன்ட் சைடு, அடுத்துள்ள பக்கம். இது ஹைபோடென்யூஸ் கர்ணம். பைத்தாகரஸ் தியரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பைத்தாகரஸ் தியரம் அப்படின்னு பித்தாகரஸ் தியரம் சொல்லுவாங்க. பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜஸ்டன்ட் ஸ்கொயர். நான் கிளாஸ் எடுக்கும்போது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் எடுப்பேன். இங்கிலீஷ்ல மட்டுமே கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க ஒரி பண்ணாங்கன்னா தமிழ்லயே உங்களுக்கு வந்துடும். பட் இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒலிம்பியாட்லாம் இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின். இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தேன், √2 எக்ஸாக்ட் வேல்யூ என்ன? எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப், ஆல்ரெடி நான் உங்க வீடியோல கேட்டிருந்தேன், எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் √2 1.414. இதுல வந்து நீங்க கூகுள்ல போயிட்டு எல்லாம் சாட் ஜிபிடில போயிட்டு வாட் இஸ் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் √2 அப் டு 1 lakh டெசிமல்னு போடுங்க, அப் டு 1 crore டெசிமல் போடுங்க, அப் டு 10 crore டெசிமல் போடுங்க. அத்தனை டெசிமல்ல அதோட ஆன்சர் கொடுக்கணும். பட் எனக்கு தேவை இதோட எக்ஸாக்ட் வேல்யூ வேணும். எக்ஸாக்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது? √2 எக்ஸாக்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். எப்படி? ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம எங்கேயோ படிச்ச விஷயத்த இங்க வந்து அப்ளை பண்ணும்போது அது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது இதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நீங்க கூகுள்லயே போய் வாட் இஸ் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் √2 போட்டீங்கன்னா அது என்ன கொடுக்குன்னா, √2 has not exact value. √2 the approximate value of √2 is 1.414 something அப்படின்னு போகும். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது? ஸோ இதுதான் மேக்ஸோட பியூட்டி. என்ன மேக்ஸோட பியூட்டினா, இந்த பித்தாகரஸ் தியரம் படி இந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆப்போசிட் சைடும் 1ன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்டன்ட் சைடும் 1ன்னு நினைக்கிறேன் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடும் அட்ஜஸ்டன்ட் சைடும் 1ன்றது எங்க இருக்கும்? என்னுடைய தீட்டா 45 இருக்கும்போது. இது எல்லாமே ட்ரிகோனோமெட்ரில உங்களுக்கு டீடைலா கிளாஸ் எடுப்பேன். இதுதான் இங்க உங்களுக்கு அது மேக்ஸோட பியூட்டி சொல்லுது. நீங்க கூகுள்ல √2 எக்ஸாக்ட் வேல்யூ போட்டீங்கன்னா வராது, கண்டிப்பா வராது. அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வரும். பட் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட்ஜஸ்டன்ட் சைடு 1, ஆப்போசிட் சைடு 1. அப்ப ஹைபோடென்யூஸ் அப்படின்றது ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர். அப்ப ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன? 1. therefore 1 square is 1, 1 square is 1. ஏன்னா அட்ஜஸ்டன்ட் சைடும் 1 தான். So 1 square 1, 1 square 1, 1 plus 1 2. therefore hypotenuse square is equal to 2. Taking square root on both sides. Square root cancel ஆயிடும். Hypotenuse equal to √2. அப்ப இந்த hypotenuse ஓட வேல்யூ √2 தானே. அப்ப ஆப்போசிட் சைடு 1 cm, அட்ஜஸ்டன்ட் சைடு 1 cm. இது ஒரு 1 cm, இது ஒரு 1 cm வச்சு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃப்ரேம் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய ஹைபோடென்யூஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஸ்கேலை வச்சு நீங்க மெஷர் பண்ணுங்க.
ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேலை வச்சு இது எக்ஸாக்டா என்ன லென்த் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஸ்கேலை வச்சு எக்ஸாக்டா என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னு கிடைக்கும், அதுதான் ரூட்டோட வேல்யூ. ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்க மேக்ஸை படிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்க ஸ்கூல் மேக்ஸ்லயும் சென்டம் எடுக்கலாம், அந்த ஒலிம்பியாட் எக்ஸாம்லயும் கோல்டு அடிக்கலாம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு பேர் இருக்கும், அங்கேயும் உங்களுக்கு பேர். ஸோ இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம் போறதுனால என்னென்ன பெனிஃபிட் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கான தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ ஒலிம்பியாட் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் IOQM இருக்கும், அடுத்து RM ரீஜனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட் இருக்கும். IOQM அப்படின்னா இந்தியன் ஒலிம்பியாட் குவாலிஃபயர் இன் மேத்தமெட்டிக்ஸ். RMO அப்படின்னா ரீஜனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட். ஸோ INMO அப்படின்னா இன்டர்நேஷனல் இந்தியன் இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட். அது இன்டர்நேஷனல், இது வந்து இந்தியன் நேஷனலா. INMOவோட அப்ளிகேஷன் என்ன? இந்தியன் நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட், இந்தியன் நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட், இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் ட்ரைனிங் கேம்ப், இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாட். ஸோ இதுதான் பாத்வே. இப்படிதான் நீங்க எக்ஸாம் அப்பியர் ஆகணும். ஸோ இங்க நீங்க படிக்கிற இந்த ஒலிம்பியாட் எக்ஸாம், அந்த ஒலிம்பியாட்னா வேற ஒண்ணும் இல்லை, அந்த கொஸ்டின் இப்படிதான் கேட்க போறாங்க. நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க போறாங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண போறோம், அடுத்து அனலைஸ் பண்ண போறோம், அடுத்து சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனல்ல டெய்லி ஒரு IOQM கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம், சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம கோர்ஸாகவும் எடுக்கிறோம். ஸோ அதுவும் அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாருங்க. ஸோ இது வரைக்கும் ஒலிம்பியாட இவர் வந்து ஒலிம்பியாட் கிளியர் பண்ணவர் அக்ஷய் வெங்கடேஷ் அப்படின்றவர், இந்தியன் தான். அவங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிட்டாங்க நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் கனடா தெரியல, ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். இதில் அந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்க ஒலிம்பியாட் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. ஸோ ஒலிம்பியாட் எக்ஸாம் கிளியர் பண்ணி மேக்ஸ்ல ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுல அப்படின்னா அக்ஷய் வெங்கடேஷ் வாஸ் அவார்டட் தி மெடல் 2018 ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு கம்பைன்ட் அனலிட்டிக்கல் நியூமரிக் நம்பர் தியரி, டைனமிக்ஸ், டோபாலஜி அண்ட் ரெப்ரசன்டேஷன் தியரி. ஸோ இதுல அவர் நிறைய விஷயங்கள் புதுசா கண்டுபிடிச்சதுனால இவருக்கு ஃபீல்டு மெடல் அப்படின்னு ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிறதுலேயே உயரிய விருது ஃபீல்டு மெடல் தான், அது இவர் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபீல்டு மெடல் வாங்குறதுனால அவர் FRS ஆயிடுவாரு. FRS அப்படின்னா ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ஒன். ஓகே, இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. நீங்களும் இவங்கள மாறி, இவரும் இந்தியன்னா மஞ்சுள் பார்கவா, இவர் ஒலிம்பியாட் கிளியரன்ஸ் கிடையாது, பட் இவருக்கும் ஃபீல்டு மெடல் கொடுத்தாங்க 2014ல. இவர் 2018ல வாங்கினாங்க. 4 வருஷத்துக்கு ஒருக்காக அந்த மெடல் தருவாங்க. வெறும் 4 பேருக்கு மட்டும் தான் தருவாங்க. 40 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ இது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல எஃபர்ட் போட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஃபீல்டு மெடல் கண்டிப்பா வாங்கலாம். வாங்க முடியாதுன்றது எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இவரோட இன்டர்வியூல போய் பாருங்க. மஞ்சு பார்கவா நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, இவங்களும் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. இவர் நிறைய ஸ்பீச் பண்ணியிருப்பார். ஓகே, இவருடைய ஸ்பீச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இவரோட ஸ்பீச்ல வந்து நான் இவருக்கு நம்பர் சிஸ்டத்துல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது என்னன்றத டீட்டெயிலா சொல்லியிருப்பார். ஸோ அதனால நீங்க படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சாலே போதுமானது. ஓகே, நம்ம பைத்தாகரஸ் தியரம் படிச்சிடலாம், பட் இந்த பைத்தாகரஸ் தியரத்தை இங்க நம்ம எப்படி அப்ளை பண்றோம், அப்ளை பண்ணி ரூட்டோட எக்ஸாக்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். ஸோ அப்போ ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது, அல்லது ஒரு நூல் எடுத்துக்கோங்க, இந்த நூலை வச்சு அளந்து அந்த ஸ்கேல கொண்டு போய் கேட்டா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் ரூட்டோட வேல்யூ. பட் அந்த ரூட் 2 நம்ம இர்ரேஷனல்னு சொல்றோம். அப்போ அந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு கான்செப்டை இன்னொரு கான்செப்ட்ல அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஆன்சர் வருதா, இதுதான் மேத்தமெட்டிக்ஸ். இப்படிதான் நம்ம படிக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு இருக்கும். சார் எனக்கு ரூட் 2 வேல்யூ 1.41 சார், நான் மனப்பாடம் பண்ணிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மனப்பாடம் பண்ணதை நீங்க இந்த பைத்தாகரஸ் தியரத்துல யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ கிடைச்சிச்சு. இதுதான் கண்டுபிடிப்பு, இதுதான் புதுசா ஒரு இன்வென்ஷன். இதை வச்சு வேற ஏதாச்சும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு கொஸ்டின் அன்சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கும், அந்த அன்சால்வ்டு ப்ராப்ளம் ரூட் 2ல வந்து நின்றுக்கும். ரூட் 2க்கு அப்புறம் அதை ப்ரொசீட் பண்ண முடியாது.
அப்ப இந்த பைத்தாகரஸ் தியரத்தை அங்க யூஸ் பண்ணி √2 வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம் இல்லையா? இதுதான் மேத்தமெட்டிக்ஸ், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடைய பர்பஸ் உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ நீங்க உங்க குழந்தைங்க, இப்ப நீங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க பசங்க அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படினாலும் எஃபோர்ட் போடணும். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ட்ரிக்னாமெட்ரில 300 கொஸ்டின் இருக்கு. நீங்க 300 கொஸ்டின் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு அந்த 300 கொஸ்டின் எதுல இருந்து கேட்கறாங்க? வெறும் 25 கான்செப்ட்ல இருந்து. அந்த 25 கான்செப்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 300 கொஸ்டின் பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த 300 கொஸ்டின் நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஒவ்வொன்றா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒவ்வொன்றா டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க, விளையாடுற நேரம் விளையாடுங்க, படம் பார்க்குற நேரம் படம் பாருங்க, படிக்கிற நேரம் படிங்க. 24/7 புக்கும் கையுமா இருக்கணும்னு நான் சொல்லலை. அப்படி இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா நல்ல படிப்பு கிடையாது. 24/7 நீங்க புக்கை படிச்சுட்டே இருந்து மெமரைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஒரு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அது புது இன்வென்ஷன்ஸ் உங்களுக்கே தோணும். ஓகே, கொஸ்டின் இப்படி கேட்கலாம், நம்ம இதே கொஸ்டினை இப்படி ட்ரை பண்ணலாம், இதை வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற நாலேஜ் உங்களுக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய கிளாஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன் டீடைலா நான் போகல, ஜென்ரலா A+B² அதெல்லாம் அப்படியே அவுட்லைனா சொல்லிட்டு போயிட்டேன். பட் அது இன்டெப்தா உங்களுக்கு டீச் பண்ணுவேன். உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்க 300 கொஸ்டினுக்கு ஒரு 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த 25 கான்செப்ட் படிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் போதுமானது. இந்த 2 மணி நேரத்தை நீங்க எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த 300 கொஸ்டினை 1 ஹவர்ல உங்களால சால்வ் பண்ண முடியும். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும், இதுக்கு தான் ஆன்சர் வரும்ன்றதை நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம், ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கான பாத்வே நம்ம இதுக்கு கோர்சஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ நம்ம தனித்தனியா கிளாஸ் 8th இருந்து 12th வரைக்கும் தனியா கோர்சஸ் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கான கிளாஸ் வந்து கம்மிங் வெட்னஸ்டே ஈவினிங் 6 PM உங்களுக்கு கிளாஸஸ் வரும் டெய்லி. ஓகே, டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸ்ல என்னென்ன இருக்கும்? ஸோ நார்மலா வெறும் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் இது மட்டும் படிச்சுட்டு இது மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு உங்களை விட போறது இல்லை. ஸோ உங்களுடைய ஸ்கூல் சப்ஜெக்டை நீங்க இன்டெப்தா படிக்க இது ஒலிம்பியாட் அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்டடீஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம எப்படி கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட் கான்செப்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்டை உங்களுக்கு சொல்லிடுவோம், கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, A+B² ஃபார்முலா. இப்போ அந்த சைன் தீட்டா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ட்ரிக்னாமெட்ரியில வந்து ஆல் சில்வர் டீகப். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து சைன் மட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ இது ஏன் வருது, அந்த கான்செப்டை வித் எக்ஸாம்பிளோட டீடைலா உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். தென் எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி உங்க புக்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட, டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷனோட இப்ப இந்த கான்செப்ட் பிளஸ் எக்ஸாம்பிளை வச்சு உங்க புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். ஓகே, சோ இந்த மூணுமே நான் உங்களுக்கு டீடைல்டா நூக் அண்ட் கார்னர் டீச் பண்ணிடுவேன். இந்த கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு கிரியேட்டிவா கொஸ்டின் மேக் பண்ற கெப்பாசிட்டி வந்துடும். ஷோர், நீங்க இதை கரெக்டா எஃபெக்டிவா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கிரியேட்டிவா கொஸ்டின் கிரியேட் பண்ற எஃபிஷியன்சி உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்ப இந்த மூணையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா புக் பேக் ஒன்வேர்ட் இருக்கு இல்லையா, இந்த புக் பேக் ஒன்வேர்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் அதுக்கு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். பட் என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த மூணையும் நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்ப ஸ்பெஷல் செஷன் அபவுட் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பெஷல் செஷன் இருக்கும். இந்த ஸ்பெஷல் செஷன்ல நீங்க கொஸ்டின் கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட் தியரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். செட் தியரி நம்ம நடத்திட்டோம் அப்படின்னா அந்த செட் தியரியில எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்ன்றத நீங்க எனக்கு சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன், நானும் ஒரு சஜஷன் கொடுப்பேன். பட் நீங்க புதுசா இன்வென்ஷன் நீங்க நிறைய கொடுப்பீங்க. இது இப்படி பண்ணலாம் சார், இப்படி கொஸ்டின் இதுல கேட்கலாம், கொஸ்டின் இதுல கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாலஜி வர ஆரம்பிச்சிடும், மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு.
அண்ட் டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மார்க் டெஸ்ட் அப்படின்னா ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி 2 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி இருக்காது. ஸோ ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். லைக் ஒலிம்பியாட் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஃபில்லப்பா இருக்கலாம் அல்லது சூஸ் இட்டா இருக்கலாம். பட் ரெண்டுமே கலந்துதான் உங்களுக்கு இருக்கும். வெறும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாகவும் இருக்காது, வெறும் ஃபில்லப்பாவும் இருக்காது. உங்களுடைய ஸ்கூல் மேக்ஸ்ல இருந்து தான், வெளியே இருந்து கேட்க மாட்டேன். உங்களுடைய ஸ்கூல் மேக்ஸ்ல நீங்க என்ன படிக்கிறீங்களோ உங்க ஸ்கூல் மேக்ஸை உங்களை நான் ஸ்ட்ராங் பண்றேன், ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல உங்க புக்ல என்ன கான்செப்ட் இருக்கோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கிரியேட்டிவா ஒரு கொஸ்டின் நான் மார்க் டெஸ்ட்ல கொடுப்பேன். ஓகே, டெய்லி ஒரு 10 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. வெறும் 10 கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சு. அப்ப அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க இந்த 10 கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நீங்க படிச்சதை ரீகால் பண்ணணும், ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் டெய்லி காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது என்ன காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்? ஸோ இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் தான் மோர் எஃபெக்டிவ் ஒன். எப்படின்னா இப்போ உங்களுடைய ஸ்கூல் மேக்ஸ்ல நீங்க சென்டம் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, உங்களுடைய ஸ்கூல் மேக்ஸ்ல நீங்க 100 out of 100 எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, நீங்க 100 out of 100 எடுக்கணும் அப்படின்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸ் ஸ்டாஃப் என்ன சொல்லுவாங்க, டெய்லி ஒரு 1 hour எழுதி பாருங்க. ஸோ டெய்லி 1 hour எப்படி எழுதி பார்க்கணும், எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ ஒரே நாள்ல ஒரே லெசன் நம்ம டீச் பண்ண போறது இல்லை. ஒரு லெசனை ஒரு 3 days or 5 days நம்ம கிளாஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப +2 எடுத்துக்கலாம், +1 +2 எடுத்துக்கலாம். மொத்தம் 12 லெசன் இருக்கு. ஸோ 12 லெசனை 12 வீக் நம்ம எடுக்கணும், 12 days. ஸோ பெர் வீக்குக்கு ஒரு லெசன் மட்டும் நீங்க படிங்க போதும். ஸோ அப்போ 12 வீக் அப்படின்றது 3 மாசம். இது ஆகஸ்ட் செப்டம்பர், ஆகஸ்ட் முடிச்சு விட்டுருங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல நம்ம போர்ஷன் முடிச்சிடலாம். ஓகே, நவம்பர்ல போர்ஷன் முடிச்சிடலாம். கொஞ்சம் இழுத்து போனாலும் டிசம்பர்ல முடிச்சிடலாம். உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் எக்ஸஸ் டைம். சாரி, மார்ச்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ 2 மாசம் 60 நாள் உங்க கையில இருக்கு. நீங்க அழகா சென்டம் மார்க் எடுக்கலாம். +2 ஸ்டூடெண்ட்ஸே சொல்றேன். இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு ஒலிம்பியாட், JEE எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வீக், ஓகே, டே 1. இப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து மொத்தம் ஒரு 8 சப் டாபிக்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 சப் டாபிக்ஸ் இருக்கு. 10 சப் டாபிக்ஸ் இருக்கு. அப்ப டே 1ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 சப் டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த 2 சப் டாபிக்ஸோட கான்செப்ட், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், இது இன்டீரியர்ல என்னென்ன ஒன் வேர்ட்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம கிளாஸஸ் இருக்கும் அந்த வீக் ஃபுல்லா. ஓகே, ஸோ மண்டே டு ஃப்ரைடே நம்ம கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே அதுக்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும், ஒரு லெசனுக்கான ரிவிஷன் கிளாஸ். ஓகே, இப்போ செகண்ட் டே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இங்க ஒரு மார்க் டெஸ்ட் நீங்க எழுதுங்க இல்லையா, டே 1 நீங்க எழுதக்கூடிய மார்க் டெஸ்ட்ல 10 கொஸ்டின் இருக்கும். இந்த 10 கொஸ்டினும் எதுல இருந்து இருக்கும் அப்படின்னா அந்த 2 சப் டாபிக்ல இருந்து மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மார்க் டெஸ்ட்ல 10 கொஸ்டின் இருக்கும். அதுல 2 சப் டாபிக்ல இருந்து மட்டும்தான் இருக்கும். டே 2ல செகண்ட் டேல அடுத்த சப் டாபிக் 3 and 4. ஸோ இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் எழுதுறீங்க, இதுல 3 and 4 சப் டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும் 10 கொஸ்டின்ல. இப்போ இந்த டே 2ல இருந்து நீங்க காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் அப்படின்றது இதுவும் 10 கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணி 15, 20, 25 அப்படின்னு ஆயிட்டு. இந்த 10 கொஸ்டின் எதுக்காகனா, டே 1ல நீங்க படிச்ச ஃபர்ஸ்ட் 2 சப் டாபிக்கும் டே 2ல படிச்ச 2 சப் டாபிக்கும் சேர்த்து இங்க டெஸ்ட் எழுதுவீங்க. இதுதான் காம்பவுண்டட் மார்க். அடுத்தது தேர்ட் டேல 5 or 6 சப் டாபிக் படிச்சீங்க. ஸோ
அந்த டேல நீங்க எழுதக்கூடிய சப் டாபிக்ல மார்க்கர்ஸ்ல 5-6 மட்டும் இருக்கும். காம்பவுண்டட் மார்க்கர்ஸ்ல 1-6 வரைக்கும் இருக்கும். 4th டேல 7 and 8 சப் டாபிக் படிப்பீங்க. 7 and 8க்கு செப்பரேட்டா ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. தென் 1-8 வரைக்கும் ஒரு காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. அடுத்த 5th டேல 9 and 10 இருக்கும். இங்க 9 and 10 மட்டும் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. இங்க 1-10 வரைக்கும் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்ப நீங்க டே 1 என்ன படிச்சீங்களோ அதை காம்பவுண்டடா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. காம்பவுண்டடா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 நாளும் அந்த வீக் படிச்ச ஃபர்ஸ்ட் லெசனை நீங்க தரவு பண்ணிடுங்க. கிளியர்? அந்த ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் லெசன்ல உங்களுக்கு நூக்கணக்கான எல்லாமே தெரிஞ்சிடும். இதுக்கடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் லெசனை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா செகண்ட் வீக் நீங்க செகண்ட் லெசன் படிக்கும் போது இந்த காம்பவுண்டட் மார்க்கர்ல ஃபர்ஸ்ட் லெசனும் சேர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப எதுவுமே உங்களுக்கு பேக்லாக்கா இருக்காது. எல்லாத்தையுமே நீங்க ஆட் ஆன் பண்ணி படிச்சுக்கிட்டே போவீங்க. இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒரு நாளைக்கு 2 டாபிக் நம்ம படிக்கலாம். 2 சப் டாபிக். 2 சப் டாபிக் அப்படின்றது 2 கான்செப்ட். ஒரு சப் டாபிக்ல ஒரு கான்செப்ட் தான் வரப்போகுது. 2 கான்செப்டா ஒரு நாளைக்கு நீங்க படிக்க போறீங்க. 2 கான்செப்ட் நீங்க ஒரு நாளைக்கு படிச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய டாபிக்கா இருந்தாலும் நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஃபியர் இருக்காது. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்ற ஒரு பயத்தோட நீங்க எக்ஸாம்ல உட்கார வேணா. நீங்க எப்படி வேணா கொஸ்டின் கேளுங்க, நான் எப்படி வேணா ஆன்சர் பண்றேன். எப்படி வேணா கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்ற மைண்ட் செட்ல நம்ம எக்ஸாம் போறோம். கிளியரா? சோ இந்த மெத்தடாலஜில நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பத்தி பயம் இருக்காது. சென்டம் அழகா இருக்கலாம். ஓகே, சோ எல்லாருமே சென்டம் எடுக்கலாம். சென்டம் வந்து இவங்க மட்டும் தான் எடுக்கணும்ன்றது இல்லை. நீங்க இந்த பேட்டர்ன்ல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ப்ராப்பரா சென்டம் எடுக்கிறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா எடுக்கலாம். என்ன பாசிபிலிட்டி? கண்டிப்பா நீங்க எடுக்க முடியும் இப்படி படிச்சீங்கன்னா. கிளியரா? சோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம கிளாஸஸ் கொண்டு போறோம். கம்மிங் வெட்னஸ்டேல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். டெய்லி ஈவினிங் 6 PM உங்களுக்கு நம்ம ஆப்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட பிரைஸ் என்ன அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து 1499 ஃபார் 1 இயர். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து 1799 ஃபார் 1 இயர். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து 2099 ஃபார் 1 இயர். 11th and 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து 2499 ஃபார் 1 இயர். பட் இந்த வெட்னஸ்டே வரைக்கும் நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது வெட்னஸ்டே ஈவினிங் 6 PM நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 6 PM வரைக்கும் நீங்க இந்த கிளாஸஸ் எதை எடுத்தாலும், எந்த கிளாஸஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜஸ்ட் 999 நீங்க பே பண்ணா போதும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. till Wednesday evening 6 PM. இப்ப இருந்து Wednesday evening 6 PM வரைக்கும் நீங்க இந்த எந்த கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜஸ்ட் 999 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபார் 1 இயர். ஓகே, so we are the very comfortable affordable priceல நம்ம தான் கொடுக்கிறோம். இவ்வளவு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட டீடைல்டு கண்டென்ட்டோட. கிளியரா? ஓகே, சோ அப்ப காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இருக்கிறது நார்மல் தான். ஸோ நம்ம என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸுக்கான கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு PDF உங்களுக்கு உள்ள வந்துடும். லாஸ்ட் மினிட் ரிவைஸ் பண்றதுக்கு மைண்ட் மேப் உங்களுக்கு PDF நாங்க கொடுத்துருவோம். புல்லட் ரிவிஷன் ஃபார்முலா ஷீட் உங்களுக்கு PDF உள்ள வந்துடும். அண்ட் குவார்டர்லி, ஹாஃப்லி அண்ட் ஆனுவல் எக்ஸாமுக்கான மாடல் எக்ஸாம் நம்ம வச்சிருவோம். ஸோ இது எல்லாமே நார்மலா இருக்கிறது தான். இது எல்லாம் இந்த 2 தான் ரொம்ப ஸ்பெசிபிக்கானது. டெய்லி மார்க் டெஸ்ட் அண்ட் காம்பவுண்டட் மார்க். ஓகே, ஸோ இதுல நீங்க 8th ஸ்டாண்டர்ட் வெட்னஸ்டேக்கு அப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க, வெட்னஸ்டே 6 PM அப்புறம் நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணணும். பட் பிஃபோர் வெட்னஸ்டே 6 PM நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 999 மட்டும் பே பண்ணா போதும் ஃபார் 1 இயருக்கு. ஓகே, இது போக எக்ஸ்ட்ராவா பிஃபோர் வெட்னஸ்டே 6 PM நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாடுக்கும் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். நாட் ஓன்லி ஒலிம்பியாட், நீங்க ISI இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், CMI சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட், IOTM, RMO பேசிக்ஸ் அண்ட் JEE மேத்ஸ். ஸோ இதுக்கு நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். இந்த கோர்ஸ்க்கான ஆக்சுவல் பிரைஸ் வந்து 19,999 rupees ஆக்சுவல் பிரைஸ்.
ஓகே, ஆக்சுவல் பிரைஸ் வந்து 20,000 ஒர்த்துக்கான கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு 300 பிளஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு உள்ள வந்துடும். 300 பிளஸ் கிளாஸஸ் உங்களுக்கு உள்ள வரும், எல்லா டாபிக்கும் சேர்ந்து. கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வித் வீடியோ சொல்யூஷன் உங்களுக்கு வந்துடும். டெய்லி நீங்க ஒரு 5 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அதுக்கான வீடியோ சொல்யூஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும், இங்கேயும் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஐஓடிஎம் क्वेश्चंस வித் வீடியோ சொல்யூஷன் உங்களுக்கு வந்துரும். 2500 பிளஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கான கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு வந்துரும். தென் லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும். ஸோ இங்கேயும் லைவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட்லையும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸுக்கான மொத்தம் வந்து 19,999 20,000 ஒர்த்துக்கான கோர்ஸை உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா நான் ப்ரொவைட் பண்றேன் இந்த கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஓகே, இந்த 8th இருந்து 12th வரைக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அது கூட ஐஓடிஎம் கோர்ஸும் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா உங்களுக்கு வரும். ஓகே, இந்த 20,000 கோர்ஸ் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா. ஓகே, இது நீங்க வேற எந்த இன்ஸ்டிடியூஷன்ல வேணா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. மினிமம் கோர்ஸ் பிரைஸ் வந்து 6,000 இருக்கும். ஸோ 6,000க்கு ஒர்த்தான கோர்ஸை உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றேன் பிஃபோர் வெட்னஸ்டே 6 PM முன்னாடி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு. ஓகே, சோ நம்ம ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ள போனீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு தனியா ஒரு கோர்ஸ், 9th ஸ்டாண்டர்டுக்கு தனித்தனி கோர்ஸஸ் இருக்கும். வெட்னஸ்டே ஈவினிங் 6 PM இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா வெட்னஸ்டே உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதே கோர்ஸ் இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கோர்சஸ் நம்ம லான்ச் பண்றோம். அது வெட்னஸ்டே லான்ச் பண்ணுவோம். அதுக்கான டீடைல் அந்த சேனல்ல உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஓகே, சோ டீடைலா ப்ராப்பர் கோர்ஸா நம்ம உள்ள கொண்டு போறோம். நீங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் 999 மட்டும் பே பண்ணி 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்கிக்கலாம். இந்த 1 இயர்ல உங்களுக்கு எல்லா கிளாஸஸ் வந்துடும், மார்க் டெஸ்ட் வந்துடும், மாடல் டெஸ்ட் வந்துடும், கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃப் வந்துடும், பிராக்டிஸ் நோட்ஸ் வந்துடும், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் வந்துடும், மாடல் கொஸ்டின் மாடல் டெஸ்ட் வந்துடும், புல்லட் ரிவிஷன் ஃபார்முலா ஷீட் வந்துடும், மைண்ட் மேப் வந்துடும். இது எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட் 999 மட்டும்தான் ஃபார் 1 இயர். ஓகே, நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் சக்சஸ்க்கான பார்ட் இதுதான். ஸோ இந்த இதுல ஜாயின் பண்ணி நீங்களும் உங்களுடைய சக்சஸை ரீச் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா 8248177580 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளுடைய கூகுள் பிளே ஸ்டோரோட ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஃபோர் வெட்னஸ்டே 6 PM கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஜஸ்ட் 999 மட்டும்தான். நீங்க ஆக்சுவல் பிரைஸ் பே பண்ண வேணாம். பிளஸ் ஒலிம்பியாடுக்கான கோர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா போகும். ஒலிம்பியாடுக்கான கோர்ஸ் பிரைஸ் வந்து 19,999. இது அப்சல்யூட்லி உங்களுக்கு ஃப்ரீயா இந்த கோர்ஸ் கூட சேர்ந்து வந்துடும். ஓகேவா, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். தேங்க்யூ. இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஐ வில் கிளாரிஃபை. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல நம்ம